இப்போ வந்து என்னன்னா வந்து மக்கள் கிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து என்ன வந்து கோபி சுதாகர் அவங்க வந்து விளையாட போகிறாங்க. ஸோ வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் டீம் விளையாட போகுது அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கே வந்து கண்டென்ட்லாம் ரொம்ப கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்லாம் என்ன விருப்பப்பட்டாங்கன்னா வந்து YCL இருக்கு, அவங்க 2 பேரும் வந்து YCL பரிதாபங்கள் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா கான்செப்ட்லாம் கேட்காதீங்க, டக்குன்னு வந்து மைக்கை கொடுத்து YCL பரிதாபங்கள் அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து மக்களுடைய நேயர்களுடைய விருப்பம் உங்க ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எங்களுக்காக வந்து YCL பரிதாபங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கமெண்ட்ரி மக்களே சிந்திக்கணும். இவங்க வந்து இப்படி தொப்பியை போட்டு உட்காந்துருக்கேன்னா சிந்திக்கணும். வேலை வெட்டி இல்லாம ஐயோ மைக் உரைச்சது, வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வந்து உட்காரல, கேட்க மாட்டேன், பேட் எடுத்து மண்டையை பொழந்துருவேன். நல்லா நல்ல ஒரு மேட்ச்னு ஒன்று நடந்துக்கிருக்கு, வந்து மைக்கை பிடிச்சி வந்து இதை பார்க்க விடாம ஆக்கிக்கிருக்காரு இருந்தாலே. இதை நீங்கள் கேட்டீங்கன்னு வேற சொல்கிறாரு. சீமான் வயசே கிடையாது. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து எல்லாருமே ஃபேவரட். நீங்கள் வந்து அந்த இதை பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மிமிக்கிறீங்களா? சரி, இப்போ கோபி அண்ட் சுதாகர் அவங்க வந்து கமெண்ட்ரி பண்ணால் எப்படி இருக்கும்? லைவ் கமெண்ட்ரியா? கமெண்ட்ரி செக்ஷன் கோபி அத கமெண்ட்ரி வந்து இப்போ பண்ணணுமா? ஆமாம். YCL முதல் முறையாக கோபி அண்ட் சுதாகர் அவர்கள் YCL கமெண்ட்ரி செய்கிறார். தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த பக்கமாக பேட்ஸ்மேன் வந்து பத்தை தூக்கிக்கிட்டு தெரியாது. பேட்ஸ்மேன் தான் பால் தானே எடுத்துக்கிட்டு போடும், இல்லை பேட் எடுத்துக்கிட்டு போடுப்பா. பேட் தான் எடுத்துட்டு போவாங்க ஊர்வல கபடி. பேட்டு தான் எடுத்துக்கிட்டு போகணும். அவர் போகல. ஆஸ்திரேலியாவிலலாம் வேற மாதிரி கிரிக்கெட் விளையாடுவாங்களா? அங்கெல்லாம் வந்து பேட்டே கிடையாதா. அங்கே வந்து இந்த மாதிரி சுட்டு விரலை வச்சு தான் பால் அப்படி அடிப்பாங்களா தெரியுமா? நான் விளையாண்டுருக்கேன். அவரோட சுட்டு விரலை அடிச்சு இந்த விரலே உடஞ்சிருச்சு. இப்போதான் மாவு கட்டு போட்டு சுத்திக்கிருக்கேன். இப்போ சுண்டு விரலுக்கு மாவு கட்டு என்னப்பா காலம் கெட்டு போச்சு. காமெடிலாம் அப்படி ஆக போகுது. என்ன இது எடிட்ல போட்டு தொலைச்சிடாதீங்க, நல்லாவே இல்லை, வேற ஏதாவது போட்டு விட்டா. அதான் சுண்டு விரலுக்கு இன்டர்வியூ கட் பண்றாங்க. நீ ஏதாவது பண்ண, நான் என்ன பண்றதுக்கு? காமெடி பண்ணு. நான் காமெடி பண்ணதான் ஒண்ணே விட்டுட்டேன் நானு. நீ தான் காமெடி பண்ணுவ. அப்ப அந்த கேள்வி பதிலே நல்லா இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர் ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான சேனல். எல்லாருமே வந்து டெய்லியாவது ஒரு தடவையாவது வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் பார்த்துடுறாங்க கண்டிப்பாக. ஏன்னா எங்களையும் உட்பட நாங்களும் வந்து எல்லாருமே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து பார்த்து எல்லாருமே ஃபேன்ஸாக இருக்கும். ஸோ மெட்ராஸ் சென்ட்ரல் இவ்வளோ பெரிய சேனலாக இருக்கும்போது நாங்கள் வந்து எல்லா சேனல்ஸும் இன்வைட் பண்ணும்போது எங்களுக்கே இதாக இருந்தது. சரி ஓகே, எல்லாமே பெரிய பெரிய சேனல்ஸ் எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்தவுடனே கொஞ்சம் கூட எதுவுமே பார்க்காம வந்து நாங்கள் வரோம் ப்ரோ, கன்ஃபார்மாக வரோம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து TNPL ICC டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து யூடியூபர்ஸ் கிரிக்கெட் லீக் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, இது ஆக்சுவலாக இந்த பெரிய சேனல் அந்த இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் ஆக்சுவலாக தேவையில்லாத வார்த்தை. எல்லாருமே ஒரே இதான் பாருங்கள், இந்த மூஞ்சிலாம் பெரிய இந்த மூஞ்சி மாதிரியா தெரியுது. 6 lakhs இருந்தா இப்போ 6 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ்னால இது பெரிய சேனல்னு சொல்கிறோம். இப்போ நாளைக்கு 6 lakhs தாண்டி வேறு ஏதாவது ஒரு சேனல் 7 lakhs வந்துருச்சுன்னா அது பெரிய சேனல் ஆயிருமா? அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட்டு அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க கிங். இல்லை ஆக்சுவலாக இப்போ இந்த YCLன்றது எங்களுக்கு பொறுத்தவரை வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனால் நடிகர்கள் சொல்லுவாங்க எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஏன்னா எங்களுக்கு இப்போ கிரிக்கெட் விளையாட தெரியாது, அதனால நாங்கள் வராமல் இருந்தால் ஏதாவது தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு வரோன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அவ்வளோ ஓப்பனாக சொன்னது. ஏன்னா ஜெயிக்கிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா விளையாட தெரியாது. கிடையாது, சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். அப்படியே விளையாட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன். பார்க்குறது நம்மளும் புதுசாக ஒரு முகங்கள் பார்க்க. ஆனால் தயவு செய்து யூடியூப்லாம் எடுத்துலாம் நல்லா புதுசாக பொண்ணுங்கள்லாம் நிறையா சேருங்கப்பா. சேனலில் ஃபுல்லாக பசங்களாக இருக்கீங்க. அந்த டைலாகே சொல்லு, ஃபேஸ்புக் வாங்கன்னு. வாங்க ஃபேஸ்புக் பக்கம்லாம் வாங்க. இதெல்லாம் என்ன நீங்கள் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஓகே, இப்போ வந்து மற்ற டீம்ஸ் எல்லாருமே இதில் வந்து நாங்கள் யாருமே காம்படிட்டர் ஆகல, எல்லாருமே கலீக்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் பேஸ் புதுசாக உருவானா தான் நமக்கும் வருவாங்க. ஸோ இது எல்லாருமே ஒரு கலீக்ஸ் மாதிரி. ஏன்னா டிவி அளவுக்கு வந்து சினிமாவில் ஒரு மாஸ் மீடியம் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி மீடியம். ரேடியோ மாதிரி கேட்கறது பார்க்கறது ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மீடியம் நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் இன்னும் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த கம்யூனிட்டி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் முக்கியம், நீங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதுன்னு இருக்கா, அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோன்றப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம். YCL கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒரு ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து இந்த YCL வந்து நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் மேலே வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறது. இது வந்து நீங்கள் அபாரமாக வந்து ஆட்டம் வந்து ஆடுவீர்கள் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதே பப்ளிக் ஒப்பீனியன் திரும்ப எடுங்க, அப்போ ஆன்சர்ஸ் பார்ப்பீங்க. மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் மூட நம்பிக்கை பரவி இருக்கு. அதெல்லாம் அழிங்க. அப்புறம் எதுக்கு இந்த கலகங்கள்லாம் இருக்கு? 150 ரன் அடிப்பேன்னு இவனு நானும் 150 ரன் பார்ட்னர்ஷிப்பா ஒருத்தர் சொல்றாரு. ஏங்க ஏன் அடிக்க முடியாதா? ஏன் அடிக்க முடியாது? இப்படிதான் எடிச்சத சொன்னாங்க எல்லாரும். அவர் சாதிக்கலையா? அவன் எங்கடா கிரிக்கெட் விளையாண்டாரு? இல்ல கண்டிப்பாரு
ஏன் அவர் சின்ன வயசுல விளாண்டுருப்பார்ல. சரி எல்பிடபிள்யூனா என்ன? எல்பிடபிள்யூ என்ன முட்டில அடிபட்டா அவுட் ஆகுதுன்னு. முட்டில அடிபட்டா ஆமா முட்டில. சரி இந்த மேட்ச்ல எல்பிடபிள்யூ இருக்கா இல்லையா? இந்த மேட்ச்ல எல்பிடபிள்யூ இருக்கு. அதாவது ஸ்டெம்ப் வச்சு விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே எல்பிடபிள்யூ இருக்கும். மிடில் ஸ்டெம்ப் வந்து மரச்ச மாதிரி நின்னோம்னா அடிச்சதுன்னா அது எல்பிடபிள்யூ. கரெக்டா? எல்பிடபிள்யூ எப்படிங்க தடை இங்க தடை போட்டுருக்காங்களா? ஆமா. கையை மடக்கி பால் போடக்கூடாது. கையை நீட்டிக்கிட்டே தான் போடணும். ஏலியன் லெவல் இருந்து போடணும். சரி கிரிக்கெட்ல வந்து இங்க கார்டுலாம் போட்டுப்பாங்கல்ல, காலில் போடுறதுக்கு பேர்? காலில் போடுறதுக்கு பேர் பேடு. இங்க போடுறதுக்கு பேர் என்ன? அது போடுறது காடு. அது காடுன்னு சொல்றேன். அது புரியுதா உங்களுக்கு? ஏங்க இப்படிலாம் பேசக்கூடாது, அசிங்க பேசக்கூடாது பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, சிறு குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் பார்க்க தானே செய்யறாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கிரிக்கெட்லாம் ஆட தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ப்ரோ. நீங்க வந்து வந்ததே வந்து எங்களுக்கு எல்லாருமே மன நிறைவா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் வராங்களா அப்படின்னு கேட்கும்போது மெட்ராஸ் சென்ட்ரல் வரவங்க ஓகே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த மேட்ச் அரை மணி நேரமா இங்கே தான் உட்காந்துருக்கேன், யாருமே கண்டுக்கல. அப்படியெல்லாம் தெரியல. நல்லா போயிட்டுருக்கு. வெரி குட் ஸ்டார்ட். ஒரு 6ஓட தொடங்கணும், ஒரு 4ஓட எஸ்கலேட் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி குயிக்காக விக்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப டெம்டிங்கான பால்ஸ் எல்லாமே நல்லா குயிக்காக எல்லாருமே அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க.